நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிங்களா காலேஜ் எல்லாம் போய் பார்க்கணும்னு வந்தீங்க? ஏதாவது போய் பார்த்தீங்களா இல்லையா? இன்னும் இல்லைண்ணா. ஏன் வந்து இத்தனை நாள் இன்னும் போய் பார்க்கலன்னு சொல்றீங்க? அதான் கொஞ்சம் பிஸி. சரி மாமாவோட போயிருக்க வேண்டியதானே? மாமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அம்மா அப்பா தான் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. எல்லாரும் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். ஏன் தமிழ் மில்லுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லையாப்பா. என்னப்பா இப்படி சொல்ற? வந்து 5 நாள் ஆச்சு, என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா? போங்கப்பா நீங்க. அந்த ஓட்டர் ரைஸ் மில்லுக்கு போன் பண்ணிட்டாலும் என்னப்பா ஆச்சு? எப்போ போன் பண்ணாலும் இது வேலை செய்யல அது வேலை செய்யலன்னு நம்ம கிட்டே காசு கேட்குறாங்களே ஒழியா அவங்க நம்மளுக்கு எதுவும் தந்த மாதிரி தெரியலையா? இத்தனை வருஷமா நம்ம குடும்பம் அந்த ரைஸ் மில்லை நம்பி தான்ப்பா ஓடிட்டு இருக்கு. இல்லையப்பா, பெருசா அங்கிருந்து எதுவும் வரலேண்டுதான். அது சரிப்பா, ஏன் வரலன்னு யோசிச்சு சரி பண்ணணும்ல. பா புது புது மிஷின்ன்றதும் போட்டிக்கு 2 ஐஸ் மில் வந்துருச்சு. நெல் போட்ட பாதி பேரும் நிலத்தை பூரா பிளாட் போட்டு வித்துட்டு போயிட்டாங்க. மொத்தமாகவே வியாபாரமே கொஞ்சம் டல்லாகி போச்சு. தென்னை வெட்டுறதுக்கு ஆள் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுப்பா. எப்போ வராங்களாம்? இன்னொரு 10-15 நாள்ல சொன்னாங்க. என்னப்பா சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? எல்லாம் வம்பா போயிடும்பா. ஏன்பா வேறுண்டா அதை குத்தகைக்கு? தேங்காய் வெட்டுற சமயத்தில் யாராவது குத்தகைக்கு விடுவாங்களா? இல்லைப்பா. சரி ஏதாவது பார்த்து பண்ணி விட்டுரும். ஏதாவது பார்த்து பண்ணு தமிழ். நாம நினைச்ச மாதிரியே எப்பவும் எல்லா விஷயமும் நடக்காது. ஆமாப்பா, நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஊர்ல படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இங்க எல்லாம் அவே கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏண்டா சொல்றத பார்த்தா ஊர் வேண்டாம் மெட்ராஸ்லயே வந்து செட்டில் ஆயிடலன்னு சொல்லுவ போல. ஆமாப்பா, ஊர்ல என்ன இருக்கு? 4 காசு சம்பாதிக்கணும் முன்னேறணும்டா மெட்ராஸுக்கு வந்ததே ஆகணும். அப்பா பேசாம மெட்ராஸ்க்கே வந்துடலாம்ப்பா. நீங்களும் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தீங்க. ஆமாமா, யோசிக்கணும். அண்ணே, நீ மட்டுமா அந்த ஊர்ல இருப்பேன்னு பார்த்தோம். இப்ப நீ மெட்ராஸ்க்கு வரேன்னு சொல்ற? ஏப்பா நீ அம்மட்டு பேரு மெட்ராஸுக்கு வந்துட்டா நான் மட்டும் அங்க என்ன பண்ண போறேன்? அப்ப நீ முடிவே பண்ணிட்டியானே? ஆமா, தங்கச்சி எல்லாருமே கிளம்பி இங்க வந்துட்டா அண்ணன் அங்க யார்கிட்ட பாசத்தை கட்டுறது? பிள்ளைகளா, கீழே உங்க அக்கா ஒத்தையில சமைச்சிட்டு இருக்கா, போய் கூட மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. கேட்டோம்ப்பா, வேணான்னாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா, நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க போங்க. சரிங்கப்பா. என்ன தமிழ் சீரியஸாவா சொல்ற? எதுக்குப்பா? இல்ல மெட்ராஸுக்கு வந்துடுறது அது அப்படி இல்லையாப்பா. அப்படி இல்லைங்கிறது ரொம்ப யோசிச்சு சொல்றியே. ஏன்பா உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுதா? இல்லப்பா, மீனாட்சி தங்கச்சிங்க, ஏன் நானே கூட சென்னைக்கு வந்துடலான்னு யோசிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அது தப்பா தெரியல. இப்போ நீயே வேணான்னு சொல்றப்போ அது எனக்கு தப்பா தெரியுது தமிழ். வயலு வாய்க்காலு ரைஸ் மில்லு ஊரோட அழகே தனி. அதையெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு வாழற ஆளு நீ. அதான்ப்பா உன்னுடைய அடையாளமே. அதை விட்டுட்டு வந்துட்டா தமிழ் தமிழாவே இருக்க மாட்டான். நீ அந்த மண்ணோட ஆள். உன்ன மாதிரி ஒருத்தன் அங்கிருந்து வரவே கூடாது. உன்னால ஊருக்கு அழகு, ஊரால உனக்கழகு. அதை விட்டுட்டு வந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன தமிழ் பேசவே மாட்டேங்கிற? இல்லையப்பா, அந்த ஊர்ல வந்து சௌந்தர்யா சந்தோஷமா இருக்க மாட்டேதான் தெரியல. அந்த ஊர்ல சௌந்தர்யா சந்தோஷமா இருக்குமான்னு எனக்கும் தோணல. ஆனா இந்த ஊர்ல நீ சந்தோஷமா இருக்க மாட்ட. இன்னைக்கு வேணா உனக்கு சந்தோஷமா தெரியலாம். அந்த மயக்கம் கொஞ்ச நாள்ல தெளிஞ்சிரும். ஆனா வாழ்க்கை புறா நீ எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும். இல்லைப்பா, ஒரு யோசனை தான். முழுசாவெல்லாம் எதையும் முடிவு பண்ணல. தமிழ் யோசிச்சு நல்ல முடிவெடு. நீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தான். சொல்ல புரியல. நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம்ல. போட்டு நல்லா வச்சுக்கிட்டு. ஐயோ என்ன என்ன
என்னன்னு கேட்டேன். நாங்க ஒன்னும் கண்ணாலலாம் சைகையே பண்ணலையே. அதான் இதான் உங்க டக்கா? என்ன வளரிட்டனா? வளரலதா, தெளிவா சொல்லிட்டீங்க. என்னடா ரொம்ப நேரமா கண்ணுலயும் ஒரு டம் ஷாட் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. அந்த சின்ன விஷயம் என்ன, அத சொல்லுங்க. 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யாரு? தோ இந்த கார்ட்டூன்ஸுங்க தான். அப்படியா? என்ன ஃபீல் பண்றாங்க? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அக்காவுக்கு தங்கச்சியா பிறந்துட்டு. என்னது? அப்படி இல்ல, இப்பேற்பட்ட அக்காவுக்கு தங்கச்சியா பிறந்துட்டு நாம அக்கா மாதிரி இல்லையேன்னு ராத்திரி எல்லாம் எண்ணி எண்ணி வருத்தப்படுறாங்க. ஏண்டி அப்படியா? ஆமாவா இல்லையாடி? எல்லா பக்கமும் தலையாட்டுறீங்க. இல்ல உன் அளவுக்கு இல்லல்ல, அதான். நானும் உங்க வயசுல உங்க அளவுக்கு தான் இருந்தேன். என் வயசுல ஏன் அளவுக்கு வந்துட்டேன். மீனாட்சி, உன் அளவுக்கு வந்துட்டியா இல்ல உன் அழகுக்கு வந்துட்டியா? ஏதோ வந்துட்டேன். சரி, இப்ப இது மூலமா இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர? இன்னும் வயசு இருக்கு, மெதுவா அழகாய்க்கலாம்னு சொல்ல வரேன். இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் நாங்க உன் அளவுக்கு இல்லதானே. என்னடி பிரச்சனை உங்களுக்கு? உன் கண் என்ன, உன் நெத்தி என்ன, ஒரு லுக் விடுவ பாரு, அந்த லுக் என்ன? மீனாட்சி, என்னோட பிரமாதமா உன் தங்கச்சி ஒண்ணு வர்ணிக்கிறாங்க. மேல சொல்லு, மேல சொல்லு. உன் கண் என்ன, உன் கண்ணும் என்ன? ஏய் மொக்க, இது பேர் தான் உங்க ஊர்ல மேல சொல்றதா? உங்க ஊர்ல இல்லையா அத்தா? எங்க ஊர்ல இத மொக்க ஜோக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்கடி, அஞ்சலியும் அழகுதான், அஞ்சலி தேவியும் அழகுதான், ராதாவும் அழகுதான், சரிதாவும் அழகுதான். அழகுனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இருக்கான்னு? அவங்க மாதிரி இருக்கிறது தான் அழகு. இல்லடி, நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் சரவணா, அடையார் டு திருவான்மையூர் இங்க இருக்கு. இப்படி வரத விட்டுட்டு ஏன் விழுப்புரம் போய் அங்கிருந்து பாண்டிச்சேரி போய் அங்கிருந்து திருவான்மையூர் வர? you want me to come to the point? Yeah. நான் பார்லர் போறேன். ஓ, கூட்டிட்டு போறேன். எப்பட கூட்டிட்டு போற? No, you already beauty. Beauty more beauty? No, this is average beauty. என்ன பர்மிஷன் வாங்கணுமா? ஒன்னே குரல் விடுறீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வில்லேஜ் பியூட்டிகளை கூட்டு போய் சிட்டி பியூட்டிகளை மாத்த போறேன். இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில பல தமனாக்களையும் சில பல அனுஷ்காக்களையும் தட்டி எழுப்ப போறேன். சும்மா திருவான்மையூரே அல்லோல கல்லோல பட போது பாரு. ஏய், பார்லர் போனோம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அவனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? நீ ஒரு 500 1000 தான் கொடுப்ப. அவன்னா? மீனாட்சி, அன்பா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அன்லிமிடெட் மீனாட்சி, அன்லிமிடெட். என்னடி பண்ண போறீங்க? இப்ப நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளு. ஏன் மிக்கி மவுஸ் இங்க வா. ஏய், நீ இப்படி வா. மீனாட்சி, முதல்ல இந்த ஸ்ப்ரிங் முடிய நாம ஒரு புது மாடல் ஹேர் ஸ்டைலுக்கு மாத்துறோம். டேய், இருக்கிறதே நல்லாதாண்டா இருக்கு. நோ, இதெல்லாம் கல்லட குப்திலே அவுடேட்டடான ஸ்டைலு. நாம மாத்துறோம். இந்த கண்ணுக்கு மேல ஒரு ரைட்டர் இருக்குது, அது பேர் என்ன? ஐப்ரோவா? ஐப்ரோ. அத ஒரு கத்தி மாதிரி தீட்டி சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை இளைஞர்களுடைய மனசுலயும் சும்மா சரக்கு சரக்குன்னு கிழிறோம். அப்புறம் ஒரு கோல்டு ஃபேஷியல், மூஞ்சி ஒண்ணும் சும்மா 24 கேரட் மாதிரி ஜொலி 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 ஜொலிக்கும். அப்புறம் சில பல நகங்கள்ல மேனிக்யூர் பெடிக்யூர். அப்புறம் இந்த பிள்ளைங்க நல்லா ஆசைப்படுதோ அதெல்லாம். அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி லண்டன் ஃபேஷன் அப்படின்னு கடை போறோம். அங்க சில பல சட்டைகள், சில பல பேண்ட்டுகள், சில பல ட்ரௌசர்கள். ட்ரௌசர் மட்டும் எனக்கு. டேய், பாவாடை தாவணி விட்டு வைக்கலையா நீ? மீனாட்சி, அதெல்லாம் கல்ச்சுரல் ட்ரெஸ்மா. இந்த தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் கூட இங்கிலீஷ் பண்டிகை, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல டிவில சிறப்பு நிகழ்ச்சிகள் போடுவாங்களே, அதை பாக்குறதுக்காக போடுறது. என்ன இதெல்லாம்? ஏய், பேச்சு பேச்சு என்கிட்ட இருக்கணும். சும்மா இந்த கிரீன் பேபிஸ் மிரட்டறவெல்லாம் வச்சுக்காத. என்னதத்தா? பச்சை புள்ளைங்க, பச்சை புள்ளைங்க. ஏது இதா பச்சை பிள்ளைங்க? இதெல்லாம் கீரி பிள்ளைங்க. கூடு, இந்த கீரி பிள்ளைங்களை சும்மா கிளி பிள்ளைங்களா மாத்தி கொண்டு வரணும் இல்லையா பார். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, வேணும்னா அப்பா கிட்ட கேட்டு சொல்லு. அக்கா, நீதாங்க அப்பா கிட்டயும் அண்ணா கிட்டயும் பேசணும். அண்ணன் கிட்டியா? அத்தா சொல்லுங்க அத்தா. ஏன் மீனாட்சி, நீ சேலை கட்டு பண்றதுக்காக இந்த பிள்ளைங்களா அப்படியே இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வசதியா இருக்கு, நான் போடுறேன். அவங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் பிடிச்சிருந்தா போடட்டும். ட்ரெஸ்ல என்ன இருக்கு? எல்லாம் மனசுலதான் இருக்கு. அப்போ ஓகே தானே? அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே,
அப்புறம் என்ன ஓகேவான்னு கேட்டுக்கிட்டேன். இல்ல மீனாட்சி, உனக்கு பிடிக்கலனா நடிக்காதீங்க. சரி சரி, கூட்டிட்டு போயிட்டு வா. வேணும்னா அப்பாவும் அண்ணனும் கிளம்புனதுக்கு அப்புறம். அது தப்பு. இப்பவே மாறிட்டீங்கன்னா அது அப்பாவும் அண்ணனும் பாத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ. மீனாட்சி, பழைய புடவை கட்டி இருந்தாலும் மனசுக்குள்ள நீ ஒரு மாடர்ன் மடோனா. ஏய் சிவா, லெட்ஸ் கோ. நாங்க போறோம். ஏய் என்னக்கா? பாத்துக்கங்கடி, உங்க அத்தா மாதிரி மாடர்னான ஆளுங்களுக்கெல்லாம் என்னதான் பிடிக்குது. உங்க அண்ணன் மாதிரி கிராமத்து ஆளுங்களா, எங்க அக்கா மாதிரி மாடர்ன் ஆள் தான் முடியுது. நாங்க போயிட்டு வரோம். பாய். பாய்க்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நில்லுங்கடி நில்லுங்கடின்னு அப்படியே நிக்கிறாளுங்க பாருங்க. வாங்கடிங்க. எங்கடி போறீங்க? வெளிய வெளியேன்னு தெரியுது. வெளியே எங்க போறீங்க? கடைக்கு என்ன வாங்க போறீங்க? கொஞ்சம் துணி எடுக்கலான்னு. ஓ, யாரு கூட வரா? எங்களை அத்தான் தான் கூட்டிட்டு போறாங்க. ஓ, ஏண்டி துணிக்கடை நகைக்கடை இப்படி செலவு வைக்கிற இடம் போறா உங்க அத்தானை கூட்டிட்டு போவீங்க. பில் அவன் தலையில தேயுங்க. செலவே இல்லாம கோவில் குளம் பீச் பார்க்குக்கெல்லாம் அம்மா அப்பாவை கூட்டிட்டு போங்க. இல்ல அத்தான் தான். என்ன பொத்தான்டா? அவன் அப்படிதாண்டி சொல்லுவான். ஒரு மரியாதைக்கு கூப்பிடதான் செய்வான். உங்களுக்கு எங்கடி போச்சு புத்தி? ஆமா, துணி கடைக்கு என்னத்துக்கு போறீங்க? மசால் தோசை சாப்பிடுறதுக்கு. ஏண்டி துணி கடைக்கு எதுக்கு போறீங்கன்னு ஒரு கேள்வியா? துணி எடுக்கிறதுக்கு தான் போவாங்க. ஏதேது திருப்பதிக்கு போகாமலே என் பிள்ளைக்கு மொட்டை அடிப்பீங்க போலயே. போங்க, போய் உங்க அத்தாங்கிட்ட நாங்க வரலன்னு சொல்லிட்டு வாங்க. என்னங்கடி முழிக்கிறீங்க? உங்க அத்தான் கேட்டா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுங்க. போங்க. சரிங்க அத்தை. என்ன சொறீங்க அத்தை? போங்கடி. எப்படி? அடேங்கப்பா, என்னம்மா மிரட்டுற? இதுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்க. சொடக்கு போட்டா ஓடி வரணும். குச்சிய போட்டு தாண்டாராமான்னு அதுக்கு அப்படியே பல்ட்டி அடிக்கணும். ஓ, இப்போ போய் அவங்கிட்ட வரலத்தான்னு சொல்லிட்டு ஓடி வரப்போதுங்க பாருங்க. ஆமாமா, எனக்கு கூட அதான் தோணுது. ஏங்க எங்க இன்னும் காணோம்? வருவாங்கம்மா, வருவாங்க. வாசல் அங்க இருக்குல்ல, போய் சொல்லிட்டு வரணும்ல. ஏங்க என்னம்மா? வாசல்ல போய் சொல்லிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அதானே, இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. ஒருவேளை அவங்க கூட போயிடுச்சுங்களோ? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வேலை தானா? ஐயோ, பாவம் பிள்ளைங்க வந்ததுல இருந்து வீட்லயே அடிச்சு கிடக்குதுங்க. அத்தான் கூட போறேன்னு கிளம்புனா அது இது காரணத்தை சொல்லிக்கிட்டு. எங்க போறாளுங்க? உன் பிள்ளை அவளுங்கள குரூம் பண்ண போறான். ஐய, குருமா பண்ண போறானா? ஆமா ஆமா, ஒருத்திய போட்டு குருமா பண்ண போறான், ஒருத்திய குச்சியில குத்தி தந்தூர் பண்ண போறான். ஏங்க ஒழுங்கா சொல்லுங்க. குரூம் பண்ண போறாமா? ஐயோ, குருமா பண்ண போறானா? குரூம்னா என்னன்னு அர்த்தமே தெரியாம ஏன் நீ ஷாக் ஆகுற? நீங்க அர்த்தத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆறேன். இந்த பிள்ளைங்களை கம்ப்ளீட்டா மாத்த போறான். ஃபேஷியல் பண்ணி ட்ரெஸ்ஸ மாத்தி சும்மா அப்படி பழன்னு பண்ண போறான். எப்படி ஆக போறாளுங்க பாரு. எப்படி ஆயிடுவாளுங்க? விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சல கட்டா மாதிரி ஆயிடும். விளக்கு மாறுமோ? எங்கடா சொல்லலையேன்னு பார்த்த. அதெல்லாம் விடுங்க. எந்த கர்மத்துக்கு இதெல்லாம் பண்ண போறான்? அத நீ அவன்கிட்ட தாமா கேட்கணும். அவன் மச்சிஞ்சிகளை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறான். கர்மம். இந்த கன்றவியால எங்க போய் சொல்லி தொலைறதோ? அந்த பிள்ளைங்க பசியோட இருக்குதேன்னு பழையத போட்டா நியாயம். படிக்க முடியாம கஷ்டப்படுதேன்னு படிக்க வச்சா நியாயம். கொழுப்பு எடுத்து போய் அவளுங்க பார்லர் போனோன்னு அலையிறாளுங்க. இவனை ஈன்னு இழிச்சுட்டு அவளுங்களை கூட்டிட்டு போயிருக்கான்.
வயசு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு படிப்பை விட இந்த காலத்துல அழகு தாண்டி முக்கியமா தேவைப்படுது. விடு போட்டோம் விடு. வரட்டும் வரட்டும், இங்கதானே வந்தாகணும். என்னம்மா வராளுங்கன்றத பாக்கறேன். எரும மாடுங்க எலிசபெத் ராணி ஆயிட போறாளுங்க. என்ன முறைக்கிறீங்க? வெள்ளை வேட்டி ஃபேமிலி டோட்டலா டேமேஜ்டு. ஏதோ என்னால முடிஞ்சது. போயிட்டு வரட்டுமா? இல்ல இப்ப நான் வேணான்னு சொன்னா கேட்க போறீங்களா? சரி, அப்ப நீங்களும் கூட வாங்க. ஏங்க உங்க ஃப்ரெண்டோட கல்யாணம், அங்க எனக்கு யாரையுமே தெரியாது, நான் எப்படி கூட வருது? ஏங்க ஒழுங்கா கூட வாங்க. இதான் உட்பின்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்ல. கண்டிப்பா போகணுமா? என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு? ஒண்ணு வாங்க, இல்லன்னா என்ன போவிடுங்க. சும்மா விளையாட்டு சொன்னேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அம்மா யார் கூட போறீங்க? நானும் அம்மாவும். எங்க அத்தைய காணா? கிளம்பிட்டு இருப்பாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? திரும்பி பாருங்க, ஆனா அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஏன்? என்ன இதெல்லாம்? ஏன் மாப்பிள நல்லா இல்லையா? அதுல இந்த இது உங்களுக்கு நல்லா இல்லை. இந்த ஏன் மாப்பிள? ஏன்றெல்லாம் காரணம் கேட்டா எப்படித்த சொல்றது? சேலையெல்லாம் கட்டுறப்ப அது ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த இது சரியில்லை. இந்த என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த மானுக்கு கொம்ப அழகு, யானைக்கு தந்த அழகு. என்ன மாப்பிள அப்படின்னா தும்பிக்கையோட இருக்கிற யானைன்னு சொல்றீங்களா? அத்த நீங்க கிளம்புங்க அத்த. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை இந்த அவங்க மாதிரி இருக்கிறது அழக. நான் எப்படி ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஏத்த ஒரு 10 நிமிஷத்துல எங்க எல்லாரையும் பதற வச்சுட்டீங்களா? ஏன் இந்த கொலவரி? அதானே இல்ல மாப்பிள, அவங்க மாதிரி இருக்கிறது தான் அழகுன்னு எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமா? எல்லாருக்கும் தான். அது உங்க தங்கச்சிகளுக்கும் பொருந்தும் இல்ல? ஏன் என்னாச்சு? மா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். போமா இங்க இருந்து. இல்லடி வாய் தவறி வந்துருச்சு. என்னங்க என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள, எல்லாருக்கும் இது பொருந்தும் தானே? இல்ல தங்கச்சிகளுக்கு இது பொருந்துமான்னு கேட்டீங்களே, அதான். ஐயோ பாருடி, மாப்பிள அந்த பாயிண்டே பிடிச்சிட்டு இருக்காரு. வேற ஏதாவது பேசுங்க. இல்ல என்னன்னு சொல்லுங்க. என் வாயால நான் அதை சொல்ல மாட்டேன். வேணும்னா சௌந்தர்யா வாயால சொல்லுவாள என்னமோ, அவகிட்ட கேளுங்க. இப்ப எதுக்கு என்ன வம்பல மாட்டி விடுற? இல்லாத பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு இப்பதான் நாங்க சமாதானம் ஆயிருக்கோம். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத நீ. என்னங்க ஆச்சு? யாராவது என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல என்னன்னு சொல்லுங்க. என் வாயால நான் அதை சொல்ல மாட்டேன். வேணும்னா சௌந்தர்யா வாயால சொல்லுவாள என்னமோ, அவகிட்ட கேளுங்க. இப்ப எதுக்கு என்ன வம்பல மாட்டி விடுற? இல்லாத பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு இப்பதான் நாங்க சமாதானம் ஆயிருக்கோம். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத நீ. என்னங்க ஆச்சு? யாராவது என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. சரவண 2 தங்கச்சிங்களையும் பார்லர் கூட்டிட்டு போயிருக்கான். இல்ல மீனாட்சியும் திருநெல்வேலி அதுக்கெல்லாம் போறவா தானே? மீனாட்சி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுவா. ஏன் இவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல ஹேர் எல்லாம் மாத்தி ட்ரெஸ். ஏய் எதுக்குடி இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி மாப்பிளைய டென்ஷன் பண்ற? ஒண்ணு இல்ல மாப்பிள, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திருவனந்தபுரத்துல இருந்தா மலையாளி ஆயிரு, ஆந்திரால இருந்தா தெலுங்கனா ஆயிருன்னு. அந்த மாதிரி பட்டணத்துல இருக்கும் போது பட்டணத்துக்காரங்களா மாற வேண்டியதுதான். இதெல்லாம் தப்பு. இந்த பச்சோந்திதான் இப்படி மரத்துக்கு மரம் கலர் மாறு. மனுஷங்கெல்லாம் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். விடுங்க, நான் இல்லையா? நீங்க இருக்கீங்க, உங்க அம்மா அப்படி இருந்தா பார்க்க முடியுதா? அதெல்லாம் அவங்க மாதிரி தான் இருக்கணும். பாவட தாவணியோட தலையை பின்னி பூ வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு என்னமோ மாதிரி ஆயிட்டா நல்லாவா இருக்கு? வரட்டுங்க, வந்ததும் பாத்துக்கலாம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. சொன்னா நீங்க கோச்சிப்பீங்கன்னு பயந்துருக்கோம். யாருக்கு போன் பண்றீங்க? அவங்களுக்கு தான். உடனே கிளம்பி வர சொல்லுவோம். ஏங்க ஒன்னும் இல்லைங்க, வரட்டும். தப்பா இல்லைன்னா விட்டுறலாம்.
ரொம்ப தப்பா தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எங்க விடுங்க. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். எப்படி மா இருந்தாலும் உன் சுடிதார் கெட்டப் ரொம்ப ஓவர். உங்க அப்பா பேட்டை தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அவ்வளவுதான், இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஒரு குச்சிய உரசி அந்த குடிசை மேல போட்டிருக்கோம். அது பத்துக்கிட்டு எரியுதோ பக்கு பக்குன்னு எரியுதோ பாப்போம்.